குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லுவார்கள். அப்படி குமரன் வீற்றிருக்கக்கூடிய மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை இது. அந்த மலையிலிருந்து முருகன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றார் என்று சொல்லப்படுகின்ற மலை இது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அறுபடை வீடு கொண்ட திருமுருகன் அவன் வீற்றிருக்க மலைகள் அத்தனையும் சிறப்பு வாய்ந்தது. அறுபடையில் 5 படை வீடுகள் மலை மீது வீற்றிருக்கக்கூடியது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அது மட்டுமல்ல, இன்னும் சில குன்றுகளின் மீது முருகன் வீற்றிருப்பது அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த முருகன் வீற்றிருக்கக்கூடிய மலை மற்ற மலைகளை விட மிகவும் உயரமானது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓதிமலை அருள்மிகு குமார சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த மலை மற்ற மலைகளை விட உயரமானது. அது மட்டுமல்ல, இந்த மலையை சுற்றிலும் சிறு குன்றுகளோ மேட்டுப்பாங்கான இடங்களோ எதுவும் இல்லாமல் இந்த மலை மட்டும் தனித்து செங்குத்தாக இருப்பது ஒரு சிறப்பு. அதோடு இங்கு இருக்கக்கூடிய முருகன் 5 முகமும் 8 கரங்களும் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றார். இந்த மலை மீது நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1850 படிகளை கடந்து நீங்கள் முருகனை சென்று தரிசிக்கலாம். இங்கு இருக்கக்கூடிய முருகன் மூலவர். பொதுவாக ஒரு பீடத்தின் மீது மூலவர் வீற்றிருப்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய முருகன் ஒரு பாறையின் மீது நின்று பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு திருகு பீடம் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இவர் சிவனின் அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு அதிகாரத்தன்மை மேலோங்கி இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ருத்ராட்ச பந்தலின் கீழ் நின்று பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்ற காரணத்தினால் இன்னும் அது சிறப்பாக போற்றப்படுகின்றது. பொதுவாக 6 முகமும் 12 கரங்களும் என்பதுதான் முருகனை நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் 5 முகம் கொண்டு 8 கரங்கள் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றார். காரணம் என்ன? பிரம்மன் பிரணவ மந்திரத்தை மறந்த காரணத்தினால் அவரை சிறையில் அடைத்துவிட்டு அந்த படைப்பு தொழிலை தானே ஏற்று அந்த பிரம்மனின் அம்சமாக 5 முகங்களோடு இருந்து இங்கு அந்த படைப்பு தொழிலை செய்தார் என்ற காரணத்தினால் இங்கு 5 முகங்களோடும் 8 கரங்களோடும் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மலையின் அடிவாரத்தில் இரும்பாறை என்று ஒரு ஊர் உண்டு. அந்த இரும்பாறை என்பதுதான் இந்த மலை இருக்கக்கூடிய ஊர். காரணம் என்ன என்றால், பிரம்மனை இரும்பு அறையில் முருகன் அடைத்த காரணத்தினால் அந்த ஊருக்கு பெயர் இரும்பு அறை என்று சொல்லப்பட்டதுதான் பிற்காலத்தில் இரும்பாறை என்று மருவி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு மலை மீது செல்வதற்கு அடிவார முறையில் செல்லலாம். அதன் பிறகு நீங்கள் படி மீதுதான் கடந்து செல்ல வேண்டும். மலை மீது வாகனங்கள் செல்வதற்கு வழிகள் இல்லை. ஆக செங்குத்தாக 1850 படிகளை கடந்து முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த ஒரு தலமாக இந்த தலம் போற்றப்படுகின்றது. அதனால் முருகன் வீற்றிருக்கக்கூடிய தலங்களிலேயே அதிக உயரமான மலை இந்த மலைதான் என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஓதிமலை அருள்மிகு குமார சுப்பிரமணியராக வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்தை அடைவதற்கு கோவை மாவட்டம் அன்னூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. எனவே முருகன் வீற்றிருக்கும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை என்று சொன்னால் அது கோவை மாவட்டம் ஓதிமலை அருள்மிகு குமார சுப்பிரமணிய சுவாமி வீற்றிருக்கும் இந்த மலை என்று போற்றப்படுகிறது. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.